இன்றைய தினம் இந்த பதிவில் நாம் எவ்வளவு முரண்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை பற்றிய ஓரிரு கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். மனித முடிவுகள் பெரும்பாலும் முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருப்பதாக கூறுகிறார்கள். இதில் முரண்பாடுகள் எங்கு வந்தன, முடிவுகளுக்கு ஏது முரண்பாடுகள் என்று சொன்னால், உதாரணத்திற்கு இந்த மார்க்கெட்டிங் அல்லது பையிங் பிஹேவியர், பொருட்களை வாங்கும் தன்மையில் உள்ளவர்களுக்கு நான் இந்த பொருளை வாங்க வேண்டும் என்று தோன்றும். செலவு மற்றும் பயன்பாடு ஆகியவன இந்த முடிவுக்கு காரணிகளாக இருக்கும். இது இந்த விலையில் இருக்கிறது, இந்த விலைக்கு நான் இதை வாங்கலாம், இதனால் எனக்கு இவ்வளவு மிச்சமாகும் என்று ஏதேனும் ஒரு கணக்கு போடுவார்கள். ஆனால் இது பொதுவாக சொல்லுவது, பெரும்பான்மையானவர்கள் இது ஒன்று வாங்கினோ ரெண்டு, அதாவது பொருளின் மதிப்பை பார்ப்பது, அந்த பொருள் எப்படி கொடுக்கிறார்கள் என்று தான் பார்க்கிறார்கள். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம், ஆடித்தள்ளுபடி, அடித்து நொறுக்கப்பட்ட அதிரடி விலையில் ஆடித்தள்ளுபடியில் வாங்குகிறார்களே துணிகள், அந்த துணிகளை வாங்குபவர்களுக்கு பெயர்தான் முரண்பாடுகளின் மொத்த உருவங்கள். அது எப்படி ஆடித்தள்ளுபடியில் வாங்குபவர்கள் எல்லோரும் முரண்பாடுகளையே வைத்திருப்பார்கள்? அல்ல. உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு பொருளை ஒரு சட்டை வாங்க வேண்டும் அல்லது ஒரு சீலை வாங்க வேண்டும், ஏதோ ஒரு பொருளை வாங்க வேண்டும். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சரி, இந்த பொருளின் விலை என்ன? ஒரு 600 ரூபாய், 500 ரூபாய், ஏதோ ஒரு அளவு. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சரி, தனியாக வாங்கினால் என்ன விலை? பெரிய பெரிய அவ்வளவு தயக்கம் வருகிறதல்லவா கேட்கும் பொழுதே. அப்பொழுது நீங்கள் உண்மையிலேயே அந்த பொருளை ஆராய்ந்து பார்த்தீர்களா? அந்த பொருள் நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு தரமும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு விலையும் சேர்ந்து வருகிறதா? இவை எதையுமே பார்க்காமல் ஒன்று வாங்கினால் ஒன்று, அதோடு இதையும் சேர்த்து கொடுக்கிறார்கள் என்று சாப்பிடும் பொருட்களிலிருந்து, துணியிலிருந்து நிறைய விஷயங்களை நாம் வாங்குகிறோம். இதைத்தான் உளவியலாளர்களும் மேலாண்மை, நிச்சயமாக சந்தைப்படுத்தும் மேலாண்மையில் இதைத்தான் வெகு அழகாக சொல்லுகிறார்கள். மொத்த உருவமே முரண்பாடு தான். நீங்கள் பேசுவது ஒன்று, செய்வது ஒன்று, சொல்வது ஒன்று. இவ்வளவு முரண்பாடுகளையும் வைத்துக்கொண்டு ஒரு பொருளை வாங்கி நான் செய்தது தான் சரி என்று சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சரி, நாம் தொடங்கிய பிரச்சனைக்கு வருவோம். பெரும்பாலும் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் முரண்பாட்டை தொட்டே செல்லுகின்றன. இவைகளை வாங்கும் பொழுது அந்த இரண்டாவது பொருளின் விலை என்னவாக இருக்கும்? அதனுடைய பயன்பாடு நமக்கு தேவை. ஒரு சட்டை வாங்குகிறோம், அதேபோல் இன்னொரு சட்டையும் வாங்குகிறோம், வேறு நிறத்தில் வாங்குகிறோம், அல்லது முழுக்கை சட்டை அரக்கை சட்டை மாற்றி ஏதோ அந்த சட்டையை போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, ஒன்று வாங்கினேன் அதனால் கிடைச்சது இருக்கு. எத்தனை நாட்கள் அது துணி அடுக்கும் அடுக்குகளிலேயே கிடந்திருக்கும்? பயன்படுத்தி இருப்போமா? தெரியாது. சிலருக்கு அது வரவே வராது. தவிர்க்க முடியாத சில நபர்கள், நான் இதை வாங்கிட்டேன், இதை போட்டே ஆகணும் என்று சொல்லிக்கொண்டு அதை வலுக்கட்டாயமாக போடுவார்கள். அப்படி போடும் பொழுது கூட உங்களுடைய காஸ்ட், அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை என்ன, அந்த விலை உங்களுக்கு ஒத்து வருகிறதா? அந்த விலைக்கு நீங்கள் இதை வாங்கி செய்ய முடியுமா? இன்னும் கொஞ்சம் பொறுத்து நீங்கள் எடுத்திருந்தால் உங்களிடம் கொஞ்சம் பணம் சேர்ந்திருக்கும் அல்லவா? ஒரு 1000 ரூபாய் சேர்ந்தால் அதை ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டு போட்டால் கூட போதும் இல்லையா? எதுவுமே இல்லாமல், எந்த யோசனையும் இல்லாமல் நீங்கள் நேராக சென்று வாங்குகிறீர்கள், கொண்டு வந்து அடுக்கி வைத்துக் கொள்கிறீர்கள்.
இது வேண்டுமா? முரண்பாடான காரணிகளை எவ்வாறு தவிர்ப்பது? இந்த முரண்பாடான காரணிகளுக்கு 2-3 விஷயங்கள் துணை செய்கின்றன. அவைகளை நாம் தவிர்ப்பது நல்லது. அதாவது நிலைநிறுத்துதல். அதாவது வாங்கக்கூடியவர் அவருடைய கருத்தை நிலைநிறுத்துவதற்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் சென்று அதை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் அது உண்மையா, நடக்குமா, தேவையா, அதனுடைய மதிப்பென்ன, இவை எவையுமே தெரியாமல் அதை சொல்லிக் கொண்டிருப்பார். நாம் இப்படி இருக்குமோ என்று கேட்டுக்கொண்டே இருப்போம். இப்படி கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது நாம் இடையில் ஒரு சிறு இடைவேளை, மறுபடியும் இணைவோம்.